இந்த காணொளியை காண வந்திருக்கும் உங்களுக்கு ஸ்ரீ நவசக்தி பூஜா யந்திரம் சார்பாக இனிய வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இன்னைக்கு இந்த காணொளியில நம்ம பார்க்க போற விஷயம் நம்மளோட கஷ்டங்கள் தீர்க்கும், அதாவது பண கஷ்டம், செல்வ வளம் பெருக்கும் குபேரலட்சுமி பூஜா யந்திரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சில விஷயங்களை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிடலாம். இந்த உலகத்துல சில பேர் சொல்லுவாங்க, பணம் மட்டுமே சந்தோஷம் இல்லை, வாழ்க்கையில பணம் மட்டுமே சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பேச்சுக்கு நல்லா இருக்கும். பணம் நிறைய வச்சிருக்கவன் அதை சொல்லலாம். ஆனா ஒரு அன்றாடம் காய்ச்சிட்ட போயிட்டு, அதாவது இன்னைக்கு காலையில தூங்கி எழுந்த உடனே இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறோம், எங்க போய் எப்படி சம்பாரிச்சுட்டு வர போறோம், இந்த மாசம் வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு என்ன கஷ்டப்படணும், இன்னைக்கு நிலைமைக்கு சாப்பாட்டுக்கு என்ன கஷ்டப்படணும், இப்படி ஒரு அன்றாடம் காய்ச்சி, அதாவது அன்னைக்கு நிலைமைக்கு 100-200 சம்பாதிக்க கஷ்டப்பட்டு அவ்வளவு கஷ்டத்தில் இருக்க ஒருத்தன் போயிட்டு பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை, பணம் மட்டுமே சந்தோஷம் இல்லைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவனோட பதில் இருக்கும் பாருங்க. அப்போ தெரியும் நமக்கு பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை, பணம் மட்டுமே சந்தோஷம் இல்லை அப்படின்றதுக்கான விடை. அப்போ இந்த உலகத்துல கஷ்டம் இல்லாத மனிதன், நாங்க ஏற்கனவே எல்லா வீடியோலும் சொல்லியிருக்கோம், இந்த உலகத்துல பிரச்சனை இல்லாத மனிதன், கஷ்டம் இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. 100% இவ்வுலகில் வாழும் அனைத்து மனிதர்களுக்கும் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை இருக்கும். இதுல பெரும்பான்மை சமூகம் பாதிக்கப்படுது பாத்தீங்கன்னா இந்த பண கஷ்டத்தினாலதான். கொஞ்சம் பேர் தான் பணம் நிறைய இருக்கும், அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும், மன கஷ்டம் இருக்கும் அப்படி. ஆனா பெரும்பான்மை இவ்வுலகில் மனிதர்கள் பாதிக்கப்படுவது பண கஷ்டத்தினாலதான். மனிதன் இந்த உலகில் கண்டுபிடித்த பேராபத்தான விஷயங்கள்னு ஒரு 10 விஷயங்கள், அதாவது தலையாய 10 விஷயங்கள் அப்படின்னு பட்டியலிட்டன்னா அதுல மனிதன் கண்டுபிடித்த பணத்துக்கும் நிச்சயமாக ஒரு இடம் உண்டு. இதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த உலகத்துல வேற எந்த உயிரும் பணம் அப்படின்னு ஒண்ணு வச்சு வாழ்றது இல்ல. இயற்கையில என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு அந்த உணவு சங்கிலிலேயே வாழ்ந்துட்டு, இயற்கையோட விதி என்ன? இயற்கையோட விதி பிறக்கிறது, வாழ்றது, இன விருத்தி பண்றது, மரணம் அடைகிறது. இதுதான் இயற்கையோட விதி. பர்த், லிவ், ரீப்ரொடக்ஷன் அண்ட் டெத், எல்லா உயிர்களுக்குமான இயற்கை விதி இதுதான். இதுல எல்லா உயிர்களும் அந்த இயற்கை உணவு சங்கிலியிலேயே அதுக்கே உட்பட்டு இருக்கிறத, இயற்கையில கிடைக்கிறத சாப்பிட்டு வாழ்ந்து இந்த இயற்கையோட நியதியை சரியா ஃபாலோ பண்ணி அதுங்களோட கடமையெல்லாம் முடிச்சுட்டு போய் சேரும். ஆனா இந்த மனிதன் ஒருத்தன் தான் இந்த பணம் அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சி வாழ்க்கையில அது நிறைய ஈட்டுறவங்க கிட்ட அளவுக்கு அதிகமான செல்வத்தையும் சுகபோகமான வாழ்க்கையும், அது ஈட்ட முடியாத கஷ்டப்படுறவங்க கிட்ட பயங்கரமான கஷ்டங்களையும் வாழ்க்கையில கொடுக்கறதுக்கான காரணமாக மனிதனே அமைந்து கொண்டான். அப்போ இன்னைக்கு நிறைய பேர் திறமை இருக்கும், ஆனா அவன் என்னதான் உழைச்சாலும் பாத்தீங்க அப்படின்னா பணம் அவனிடம் சேராது. பணம் அவ்வளவு எளிதாக எல்லோரிடத்திலும் சேருவதில்லை. 100% மக்கள் தொகை இருக்கிற இடத்துல 5% முதல் 10% தான் பெரிய பணக்காரன் இருப்பான். 90% பணத்துக்கு கஷ்டப்படுறவங்களா தான் இருப்போம். அதற்கு காரணம் என்ன? என்னதான் உழைப்பு, நேர்மை, அறிவு இப்படி எல்லாமே இருந்தாலும் இந்த பணம் நம்மிடம் சேர வேண்டுமானால் அதற்கு சரியான நேரம் அமைய வேண்டும். வாழ்க்கையில மனுஷன் ஒரு முறை பணத்தை சம்பாதிச்சா போதும், அதுக்கப்புறம் பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் அந்த பணத்தோட அடிப்படை. பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா கூட நல்ல நேரம் இருக்கணும். நல்ல நேரம் இல்லாதவன் எவ்வளவுதான் கோடிக்கணக்கில் காசை போட்டு எவ்வளவுதான் அறிவையும் நேர்மையும் வச்சு ஒரு தொழிலை தொடங்கினாலும் அப்படி பெருசா சம்பாதிச்சு விருத்திக்கு வந்துட முடியாது. இந்த நல்ல நேரம் இல்ல. சில பேர் நான் ரொம்ப நேர்மையா இருக்கிறேன், ரொம்ப கடின உழைப்பா இருக்கிறேன், ஆனா ஒரு வியாபாரத்தை தொடங்கி இருக்கிறேன், எனக்கு அந்த வியாபாரத்துல வருமானமும் இல்ல, அந்த வியாபாரத்துல பெரிய அளவுல வியாபாரம் இல்ல, வெற்றியும் இல்ல, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு எவ்வளவு மண்டையை பிச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. என்ன பண்ணாலும் கூட சரியான நேரம் அமையணும். அப்படி நம்ம நேரம் சரியில்லை அப்படிங்கும் பொழுது எல்லாராலும், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எல்லாராலும் விதியை 100% மாத்திர முடியாது. ஆனா நமக்கு அந்த நல்ல நேரமும் துணை வர்றதுக்கு இந்த மாதிரி பூஜை யந்திரங்களின் உதவியை நம்ம நாடலாம். குபேரர் உலகின் பணக்கார கடவுளுக்கே கடன் கொடுத்தவர் அவர். அந்த குபேர லட்சுமி யந்திரம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நாம அதை முறையான மந்திரங்கள் மூலமா இந்த மந்திரங்களை சொல்லி சரியான நாட்கள்ல இந்த குபேரலட்சுமி எந்திரத்தை வச்சு வழிபடும் பொழுது நம்ம வியாபாரத்தில் இருக்க தடைகள், நம்ம குடும்பத்துல பண வரவுக்கு இருக்கக்கூடிய தடைகள், செல்வ வளம் பெருகிறதுக்கு இருக்கக்கூடிய தடைகள், இந்த தடைகள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக நடக்கும். பண வரவு வர தொடங்கும், செல்வ வளம் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து நம்ம முழு நம்பிக்கையோட வணங்கிட்டு வரும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய கடன்கள்லாம் மறையிற அளவுக்கு செல்வ வளம் நம்ம குடும்பத்துல பெருகும். எவ்வளவு சம்பாரிச்சாலும் கைக்கு வாய்க்கும் சரியா போயிருது, 10 பைசா சேர்த்து வைக்க முடியல, ஒரு குண்டுமணி தங்கம் வாங்க முடியல, அப்படியெல்லாம் கவலைப்பட்டு இருப்போம். இந்த குபேரலட்சுமியோட அருள் நமக்கு கிடைச்சது, நம்ம தொடர்ந்து முழு நம்பிக்கையோட சரியான மந்திரங்களை கூறி சரியான நாட்கள்ல வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவையான செல்வம் போக இன்னும் சேமித்து வைக்கக்கூடிய அளவுக்கு, கடன்கள் தீரக்கூடிய அளவுக்கு, வியாபாரம் எல்லாம் பெரிய லெவல்ல அபிவிருத்தி ஆகக்கூடிய அளவுக்கு செல்வ வளம் வரத் தொடங்கும். அதுதான் இந்த குபேரலட்சுமி எந்திரத்தோட மிக முக்கியமான விஷயம். இதுல இந்த மற்ற எந்திரங்களை சொல்ற மாதிரி இதுல வேற எந்த விஷயமே கிடையாது. கண்டிஷ்டி போக்கும், உடல் நலம் காக்கும், இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. குபேரலட்சுமி யந்திரம் என்பது 100% செல்வ வளம் நம் குடும்பத்தில் அதிகப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட யந்திரம். ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு ஒரு காலத்துல சொல்லுவாங்க. இந்த காலத்துல அப்படி இருக்க முடியாது. இந்த காலத்துல பணமில்லா மனிதன் பிணத்துக்கு கூட சமம் இல்லை. அதுதான் இந்த காலம் இல்லையா? பணம் இல்லாம ஒரு துரும்ப கூட இந்த உலகத்தில் இப்ப நம்மளால கிள்ளி போட முடியாது. எதை செய்ய வேண்டுமானாலும் அதற்கு இங்கு பணம் தேவை. அப்ப பணம் சம்பாதிக்கணும். எப்படி சம்பாதிக்கணும்? நேர் வழியில், கடின உழைப்பில் நம்மளோட அறிவை உபயோகப்படுத்தி பணம் சம்பாதிக்கணும். தவறான வழியிலையும் பணம் ஈட்டதுக்கு 1000 வழிகள் இருக்குது. ஆனா அந்த மாதிரி தவறான வழியில் ஈட்டப்படும் பணம் சந்தோஷத்தை மட்டும் கொண்டு வராது, கூடவே நிம்மதி இழப்பும் பல பாவ பலன்களையும் கூடவே அழைத்துக் கொண்டு வரும். தவறான வழியில் ஈட்டப்படும் பணம் அது என்னைக்கோ ஒரு நாள் நம்ம வாழ்க்கை முடியறதுக்குள்ள ஒரு நாள் அது நமக்கு தெரிஞ்சிடும். ஆரம்பத்தில் சந்தோஷத்தை கொண்டு வர மாதிரி இருந்தாலும் கூடவே அந்த நிம்மதி இழப்பும் பாவ பலனும் கண்டிப்பாக தவறான வழியில் ஈட்டப்படும் பணம் கூடவே அழைத்து வரும். அது ஒரு நாள் நாம் உணர்வோம். அதே சமயம் நேர் வழியில் சம்பாதிக்கும் பணம் எந்த காலத்திலும் வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே கொண்டு வரும், சந்தோஷத்தை மட்டுமே கூட வைத்திருக்கும். அதனால பணத்தை நேர் வழியில் ஈட்டுவோம். உழைப்பு, அதாவது கடின உழைப்பு, நேர்மை, அறிவு, இந்த 3ஓட நல்ல நேரத்தையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இந்த செல்வ வளம் பெறுகிறதுக்கான அருமையான வாய்ப்புகள், கதவுகள் எல்லாமே நமக்கு திறக்கப்படும். கடின உழைப்பு, அறிவு, நேர்மை இதெல்லாம் நம்ம கையில இருக்குது. இந்த நல்ல நேரம் அப்படின்றது அதற்காகத்தான் இந்த குபேரலட்சுமி யந்திரத்தை நாம வழிபடணும் அப்படின்னு சொல்றது. இதுல நம்பிக்கை இல்லாதவங்க இருப்பாங்க. அட இந்த யந்திரத்தை மட்டும் வச்சு வழிபட்டோம் அப்படின்னா உடனே செல்வம் கொட்டிருமா அப்படின்னு. அப்படி கிடையாது. நீங்க ஒரு நிறுவனம் நடத்திட்டு வரீங்க, இல்ல ஒரு கடை வச்சிருக்கிறீங்க, ஒரு வியாபாரம் நடத்திட்டு வரீங்க, நீங்க போட்ட முதலீடு கூட வெளியில எடுக்க முடியல, நிறைய கடன்ல அவஸ்தைப்படுறீங்க, இல்ல உங்க வீட்டுல நிறைய கடன்ல மாட்டிட்டு சிக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளவு வருமானம் வந்தாலும் கடனுக்கும் வட்டிக்கும் இதுக்கு அதுக்கும் தான் போயிருது, கைக்கு வாய்க்கும் சரியா போயிருது, இந்த மாதிரியே இருக்குது. அப்ப எல்லாரும் மாதிரியும் அடுத்தவங்களை பார்ப்போம், இவன் நல்லா இருக்கிறானே, அவன் கார் வாங்கியிருக்கானே, இவன் இப்படி இருக்கிறானே அப்படின்ட்டு. நம்ம வாழ்க்கை ஒரு படி மேலே, 2 படி மேலே ஏற வேண்டும் என்றால் செல்வ வளம் நம் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மேலே உயர்கிறதோ அந்த அளவுக்கு தான் நம் வாழ்க்கை தரம் 1 படி 2 படி 3 படி என்று மேலே உயரும். அப்ப அந்த செல்வ வளம் ஈட்டணும்னா வெறும் நீங்க எந்திரத்தை மட்டும் வச்சு நீங்க வணங்கி பூஜை பண்ணிட்டு கும்பிட்டுட்டா வந்துடாது. நமக்கு இந்த பூஜை யந்திரங்கள், இந்த குபேரலட்சுமி யந்திரம் என்ன அப்படின்னா, நமக்கு பணம் ஈட்டுவதற்கான வழி என்னன்னு கேட்டீங்கன்னா அறிவு, கடின உழைப்பு, நேர்மை, இந்த 3ஓட நல்ல நேரம் கண்டிப்பா வேணும். அந்த நல்ல நேரத்தை நமக்கு உருவாக்கி கொடுப்பதுதான் இந்த பூஜை யந்திரம். அப்போ நீங்க ஒரு தொழில் பண்ண போறீங்கன்னா உங்களோட அறிவை முதலீடா வைக்கிறீங்க, இன்னும் பணத்தை முதலீடா போடுறீங்க, கடின உழைப்பை போடுறீங்க, நேர்மையை வச்சுக்கிறீங்க. கூடவே இந்த நல்ல நேரத்தை கொடுப்பதற்கு இந்த குபேரலட்சுமி பூஜா யந்திரத்தையும் நாம் வணங்கி வரும் பொழுது, நமக்கு அந்த நல்ல நேரமும் சேர்ந்து வரும் பொழுது, இவை நாளும் ஒரே நேர்கோட்டில் அமையும் பொழுது கண்டிப்பாக நமக்கு 100% வெற்றி கிடைக்கும். நல்லபடியாக செல்வ வளம் பெருகும், நம் பண கஷ்டங்கள் தீரும், கடன்கள் தீரும், வியாபாரம் பெரிய லெவல்ல அபிவிருத்தி ஆகும்.
இதற்காக நாம் வழங்குவதுதான் இந்த குபேரலட்சுமி பூஜா யந்திரம். இந்த குபேரலட்சுமி பூஜா யந்திரத்துல என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்றத இப்ப பார்க்கலாம். எல்லா யந்திரங்கள்லயும் இருக்கிற மாதிரியே இந்த குபேரலட்சுமி யந்திரத்திலையும் திக்னஸ் கம்மியான தகடுல செய்யறது. இப்ப நீங்க பாக்குறது 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு அளவு, அதுக்கப்புறம் 9 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு அளவு செய்து கொடுப்போம். அதுக்கப்புறம் திக்னஸ் அதிகமான செப்பு தகடுல நாங்க செஞ்சு கொடுக்கறது உண்டு. இந்த திக்னஸ் அதிகமான செப்பு தகடு பாத்தீங்கன்னா விலை அதிகமா வரும். ஏன்னா அது கார்விங் பண்றது, அது வேலை அதிகம், அதுக்கான மூலப்பொருட்களோட விலை அதிகம். அதனால அது விலை அதிகமா தான் இருக்கும். அது பாத்தீங்க அப்படின்னா அந்த திக்னஸ் தகடு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம இந்த புது மனை கட்டும் பொழுது இந்த வாசக்கால் வைக்கிற பாருங்க, இந்த வாசக்கால் கீழே நவரத்ன செட்டு, இந்த குபேரலட்சுமி இதெல்லாம் வச்சு நம்ம வாசக்கால பிக்ஸ் பண்ணுவோம். இந்த கணம் கம்மியான எந்திரத்தை பொறுத்த வரைக்கும் இதுவே போதும். இது 15-20 வருஷம் ஆனாலும் ஒன்னும் ஆகாது உங்களுக்கு. இப்போ பினிஷ்டு பாத்தீங்கன்னா இப்படிதான் வரும். இது 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ஏன்னா 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு சின்ன இடம் தான் இருக்கும், பேசிக் மந்திரங்கள் தான் இருக்கும். இந்த 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜோதிடர்கள், குறியாடிகள் இவங்க தான் எங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் அவங்களோட வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்யறது உண்டு. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த யந்திரங்கள் எல்லாமே மூலப்பொருட்களின் விலை, அதுக்கப்புறம் உழைப்புக்கான கூலி, அதுக்கப்புறம் மினிமம் மார்ஜின், இந்த அளவு தான் வச்சுதான் நாங்க வியாபாரம் பண்றது. எங்களோட யந்திரங்களின் விலை எல்லாமே நாங்க போடுற இந்த காணொலியில டெஸ்கிரிப்ஷன்லயே நாங்க கொடுத்திருக்கிறோம். மற்றபடி சில பேர் பண்ற மாதிரி அளவுக்கு அதிகமா 30,000, 50,000, 1 லட்சம் அந்த மாதிரிலாம் வச்சு நாங்க விற்கிறது இல்ல. அந்த மாதிரி இடங்கள்ல போய் நீங்க ஏமாற வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றது எங்களோட கருத்து. ஏன்னா சில பேர் நியாயமா சில இடங்கள்ல வச்சு பரிகார பூஜை எல்லாம் பண்ணி தூரத்துல இருக்க கோயில்களில் கொண்டு கொடுத்து பரிகார பூஜை பண்ணி நியாயமா கொடுக்கறவங்க இருக்கிறாங்க. அது கொஞ்சம் அதிகமான விலை வாங்குவாங்க. ஆனா அப்நார்மலா 1 லட்சம் 2 லட்சம் வாங்குறது அப்படின்றதுலாம் ரொம்பவே தவறான விஷயம் தான். இந்த யந்திரங்கள் நீங்க எங்ககிட்ட வாங்கும் பொழுது எந்த நாள்ல எந்த மந்திரத்தை சொல்லி எப்படி வழிபடணும் எல்லாமே நாங்களே சொல்லி கொடுத்துருவோம். சோ உங்க ஜாதக பிரகாரம் அதுவும் என்னவோ கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். இப்ப நீங்க பாக்குறது 9 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு குபேரலட்சுமி. இதுவுமே பாத்தீங்கன்னா பக்கா கஸ்டமைஸ்டு. நாங்க சொன்ன மாதிரி எங்ககிட்ட ரெடிமேட் தகடு கிடையாது, எல்லாமே ஹேண்ட் கார்விங் அப்படின்றதுனால நம்ம ஜாதகக்காரரோட ராசி நட்சத்திரம் இதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி 100% கஸ்டமைஸ்டு யந்திரம் தான் நம்ம பண்ணி கொடுக்கிறது. இதை எங்கெல்லாம் வச்சு மாட்டலாம் அப்படின்னா வீடுகளில் பூஜை அறையில வச்சு நம்ம பூஜை பண்ணலாம். தொழில் நிறுவனங்கள், கடைகள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா கடைகள்லாம் எப்படி ஏதாவது ஒரு சாமி படம் வச்சிருப்பீங்க, கல்லாப்பட்டிக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்க இடத்துல அங்க மாட்டலாம். தொழில் நிறுவனங்கள், பெரிய பெரிய வியாபார நிறுவனங்கள் போது அதுல தலைவர் இருப்பார் இல்லையா, ஓனர், அந்த அறையில அதை மாட்டி நம்ம அதுக்கான சரியான நாட்கள்ல வணங்கி வரலாம். இந்த குபேரலட்சுமி யந்திரத்திலையும் தொழில் நிறுவனங்களுக்கு நாங்க தனியா கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். வீட்டுல வச்சு வணங்க வேண்டியவங்களுக்கு தனியா கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். இப்ப நீங்க பாக்குறது கஸ்டமைஸ்டு வீட்டுல பூஜை அறையில வச்சு வணங்கக்கூடிய ஒரு குபேரலட்சுமி யந்திரம் தான். இது திக்னஸ் கம்மியான தகடுல செஞ்சதுதான், வெள்ளி பாலிஷ் பண்ணியிருக்கிறோம். 9 இன்ச்சு 9 இன்ச்சு அளவு தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது. பினிஷ்டு ப்ராடக்ட் இப்படிதான் வரும் உங்களுக்கு. நீங்க எந்த ஊர்ல இருக்கிறதா இருந்தாலும் நாங்க உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சு வைப்போம். கொரியர் மூலமா நீங்க எங்க கிட்ட வாங்கிக்கலாம். நேர்ல வாங்கணும்னு நினைக்கிறவங்க நேர்லயும் வாங்கிக்கலாம். இந்த குபேரலட்சுமி யந்திரத்தை நீங்க கண்டிப்பா முழு நம்பிக்கையோட, முழு மனதோட நாங்க காட்டுற வழிகாட்டல் பிரகாரம் நீங்க வணங்கி வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா 100% உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும் அப்படின்றதுல எந்தவித ஐயமும் கிடையாது. உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல விதமாக செல்வ வளம் பெருகட்டும். அந்த செல்வ வளம் பெருகுதல் மூலமாக உங்கள் வாழ்க்கை தரம் உயரட்டும். உங்கள் வாழ்க்கை தரம் உயர்தல் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் என்றென்றும் மகிழ்ச்சி நிலவட்டும் என்று நவசக்தி பூஜா யந்திரம் சார்பாக இனிய வாழ்த்துக்களை கூறி இந்த காணொலியை முடித்துக்கொண்டு விடைபெறுகிறோம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் பல புதிய தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய வணக்கம். வாழ்க வளமுடன்.